100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார என்ன நடக்கப் போகின்றது, உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம் இதெல்லாம் சாதகமாக இருக்கின்றதா, நடக்க போகும் 3 மிக பெரும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் சந்திரன் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் பகவான், புதன் பகவான், குரு பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகள் இப்படி அமைந்திருக்கும் போது கிரக பெயர்ச்சி மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதாவது உங்களுடைய ராசிக்கு இந்த 2026 ஆகஸ்ட் மாதத்தில் கிரக பெயர்ச்சியெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எந்த தேதியில் என்ன கிரக பெயர்ச்சி நடக்கும்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுனம் ராசிக்கு மாறுகின்றார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் பகவான் கடகம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் பகவான் சிம்மம் ராசிக்கு மாறுகின்றார். அன்றுதான் ஆவணி மாதமும் பிறக்கின்றது. கடைசியாக ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இதன் காரணமாக கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் மிக பெரும் அளவிலான சோகங்களையும் வேதனைகளையும் தாங்கி கொண்டிருந்த கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இனி நடப்பது எல்லாம் நன்மையில முடிய போகின்றது. பணம் கைக்கு வந்து சேரப்போகின்றது. கொடுத்த இடத்துல இருந்து கொடுத்த பணம் கைக்கு வருவதோடு மட்டுமல்லாமல் இது நாள் வரைக்கும் வராமல் இருந்த பணம் கூட உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கடகம் ராசிக்காரர்களே அது வெற்றியில் தான் முடியும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகின்றது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடப் போகின்றது. யார் எதிர்த்தாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, கடகம் ராசியில் பிறந்த உங்களை இந்த காலகட்டத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அசைக்கவே முடியாது. எதிரிகளின் தொல்லையே இல்லை என்ற நிலை உருவாகப் போகின்றது. பொறாமை கொண்டவர்களும் பொங்கி வழிந்தவர்களும், அதாவது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொங்கினவர்களும் இடம் தெரியாமல் போகப் போகின்றார்கள். தொழில் வியாபாரம் கொடிகட்டி பறக்கப் போகின்றது. உங்களுடைய முதலீட்டுக்கு பெரும் லாபமும் கிடைக்கப் போகின்றது. எல்லா வகைகளிலையும் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நன்மையை பார்க்க போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரப்போகின்றது. மேல் அதிகாரிகளால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளான, கஷ்டத்திற்கு உள்ளான நீங்கள் அதே மேல் அதிகாரியால் பாராட்டை பெற போகிறீங்க. மேல் அதிகாரிகள் உங்களை புகழ்ந்து தள்ள போகின்றார்கள். பதவி உயர்வு கிடைக்கலையே, சம்பள உயர்வு கிடைக்கலையே, இடமாற்றம் கேட்டோம் அது கூட கிடைக்கலையே என்று வெந்து போன நொந்து போன கடகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமும் நன்மையில முடிய போகின்றது. எல்லாமும் உங்களுக்கு சரியான நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகின்றது. ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழில் வியாபாரம் வேலையில் உங்களுடைய முயற்சியை மட்டும் செய்யுங்க. வெற்றி உங்கள் பக்கம் தானாக வரும் கடக ராசிக்காரர்களே. அதே மாதிரி குடும்பத்தின் நிலையும் எந்த அளவுக்கு இருக்கும், குடும்பத்தின் நிலை ஏன் இப்படி செல்லுது அப்படின்ட்டு ரொம்ப கவலையில் இருந்த கடகம் ராசிக்காரர்களுக்கும் மிக பெரும் அளவிலான ராஜயோகம் அடிக்கப் போகின்றது. தாய் தந்தையால் நல்லதை பார்க்க போகிறீங்க. சகோதர சகோதரிகளால் பெரும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உறவினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறாங்க. அதே மாதிரி
பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பார்க்க போகின்றீர்கள். ஒட்டு மொத்தமாகவே குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். அதெல்லாம் சரி சாமி, கடன் தொல்லைகளுக்கு முடிவு கிடைக்குமா? வட்டி கட்டியே மாலலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த மிக மிக மோசமான நிலையில் இருந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் தொல்லைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. முன்பின் தெரியாத நபராலேயோ அல்லது அரசாங்க ரீதியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற உதவியாலேயோ ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முடிவு கட்ட போகிறீங்க. சரி, குடும்பத்தின் ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைக்க போது, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வேலை ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைக்க போது, நல்லது நடக்க போது, உடல் ஆரோக்கியத்திலையும் பெருசாக பாதிப்பு இருக்காது. இதெல்லாம் சரிதான் சாமி, அது என்ன பிரச்சனை, நடக்க போகும் சம்பவம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 3 பிரச்சனை இருக்கின்றது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நண்பர் வழியில், அதாவது நண்பர் வழியில் பெண் தோழியாக இருக்கலாம், ஆண் நண்பராக இருக்கலாம், உறவினர் வகையில், 3ஆவதாக பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாதவர் ஒருவரால், இந்த 3 நபரால் பிரச்சனை வர அதிகமாகவே வாய்ப்பு இருக்கின்றது. நாம் ஏதோ ஒன்று சொல்ல போய் அவங்க ஏதோ ஒன்று தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் ஏதோ ஒரு செய்கை அல்லது செயல் செய்ய போய் இப்படியாகத்தான் பிரச்சனை வரும். அப்படின்றதுனால இந்த விஷயங்களை இந்த நபர்களிடம் கொஞ்சம் தள்ளியே இருங்க, இல்லைனா பிரச்சனை வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி கிரகநிலை மற்றும் கிரக பெயர்ச்சியின் சாதகமான பலன்கள் காரணமாக மற்ற ராசிக்காரர்களை விட இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்ற ராசினா அது உங்களுடைய கடகம் ராசி தான். கடகம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிகப்படியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பார்க்க போகிறீங்க. சிறு வாய்ப்புகளையும் தவற விடாதீங்க. சின்ன வாய்ப்பு தானே, இதனால் என்ன ஆகிட போகின்றது அப்படின்ட்டு அலட்சியமாக இருந்தீங்கன்னா மிக பெரும் மாற்றத்தையே நீங்கள் இழப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால முன்னேற்றத்தை ஒரே மாதத்தில் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை இழப்பீங்க. இது நிச்சயம் நடந்தே தீரும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இழந்து விடுவீர்கள். இதனால் இது நடந்தே தீரும் அப்படின்ட்டும் ஒரு வாய்ப்பு வரும். அதாவது நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு கதவை ஏதோ ஒரு ரூபமாக, ஏதோ ஒரு மூலமாக வந்து சேரும் வாய்ப்பை தவற விடாதீங்க. நல்லது நடக்கும். மற்ற விஷயங்களில் பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது. அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்றது உறுதி.